ஃபுல் டிசைடர் மேட்ச் இது. துவரவயல் டேக்கிங் ஆன் யூஜே பிரதர்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க யூஜே பிரதர்ஸ். 4 ஓவர் மேட்ச், ஒரு பவர் பிளே, 3 பவுலர். முகில் ஸ்ட்ரைக்ல, ஓப்பனிங் பவுலர் அஜய். பேட்டில் பட்டு குத்தி வந்த மாதிரி இருக்கு தெரியல. இப்போ மணி 5:40. ஸோ மேட்ச் லைட் ஃபீல்ட்னால நிப்பாட்டப்பட்டுச்சுன்னா நாளைக்கு இதே மேட்ச் கண்டினியூ ஆகும். நின்று எடுத்தாரு, ஸ்டாண்ட் தெளிவார். ஒரு மேசிவ் ஹிட்டை பார்க்க முடியுது. மேசிவ் 6 குத்தி கொஞ்சம் நின்றுதான் வந்துச்சு. பந்து எடுக்க ஈஸியா இருந்துச்சு. தேர்ட் ஒன் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ். குத்தி திரும்பும், ரெடியா இருந்திருக்கணும். ஓகே, சிங்கிள் ஒன்லி. இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சசி ஸ்ட்ரைக்ல. லோட்டாஸ் பால் வெயிட் பண்ணி தடுத்து கொடுத்தாரு. கீப்பரை க்ளோஸ்ல வச்சு போட்டாங்க. மீண்டும் ஒரு ஸ்டாப். சிங்கிள் ஒன்லி. ஆஹா, ஃபிளாட்டான த்ரோ கரெக்டா அடிச்சிருந்தா விக்கெட்டா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லிப், லெக் ஸ்லிப் 2 பேர்த்த ஒட்டி வச்சிருந்தாங்க. லெக் ஸ்லிப்பா இந்த தொல்காப்பியன் போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு. பேக்கப் போயிட்டாரு. முதல் ஓவர் முடிவில் காமன் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் 10 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். துவரவயல். செகண்ட் நியூ பாலர் ஹரி. செகண்ட் ஓவர் நியூ பாலர் லெஃப்ட் ஆர்ம் ஹரி. முதல் பால் வைடு, முதல் பால் ட்ரீ. நேரில் லாஃப்ட் சரியா பட்ட மாதிரி தெரியல. இதுதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்த்தா எடுத்துக்கிட்டாங்க அஜய். விட்டு தராம அந்த கேட்சை பிடிக்க ஒரு மேசிவ் விக்கெட். கண்டிப்பா இது ஒரு மான்ஸ்டரையே வெளியே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். போன மேட்ச்ல ஆடினாரு பாருங்க ஒரு ஆட்டம். எப்பா செம்மாட்டம் ஆட்டாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 ரன் பேட்ஸ்மேன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. இப்ப ஹரிசாண்டல் ஷாட் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல. சிங்கிள் அதிகபட்சம். விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு. வேகத்தோட கண்ட்ரோல்டா போட்டாங்க. லாஃப்ட் இடம் கொடுக்கல. சிங்கிள் மீண்டும். நேர்ல யூஸ் ஆஃப் தி பாட்டம் மேன். ஐயோ, பவுண்டரி விடல. லாஸ்ட் மோர். அற்புதமாக செலுத்தி ஆடப்பட்ட பந்து. டூ மச் வித் எஃபர்ட். அத அப்படியே எடுத்துக்கிட்டாரு. கண்டிப்பா இதெல்லாம் 1 நீல பேக் ஃபுட்லயே வெயிட் பண்ணதுக்கு பாலார்னு வச்சாருங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 21. 2 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஓவர் போட அஜய், அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. விக்கெட் கீப்பரை க்ளோஸ்ல வச்சு போட்டாங்க. பிக் ஷாட்கான முயற்சி சரியா பட்டமா தெரியல. சரியாக வாய்ப்பை பயன்படுத்தி புடிச்சதுமே நல்லா புடியா பண்ணி திட்டாரு. கேட்ச் எடுத்துட்டாங்க. ட்ரிபிள் ஆன் ஸ்ட்ரைக். வசந்த் ஆன் ஸ்ட்ரைக். அம்மா சம வேகம். நல்ல வேகத்தோட விக்கெட் கீப்பர் கைக்கு கொண்டாந்துருக்காரு. ஆல் அந்த பக்கம் போயிருக்கு. வெயிட் சைட் நோ பால். வேற இந்த பால் குத்தி போயிருக்கு. பவுண்டரி போயிருக்கு. எத்தனை ஓட்டங்கள்? ஃப்ரீ கிட் பால் தரையோட போயிருக்கு. எத்தனை ஓட்டங்கள்? மிஸ்ஃபீல்ட். பரவாயில்லங்க, பேக்கப் கொடுத்துட்டு வந்தாரு. 2 ஓட்டங்களை பெறுகின்றன. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஃப்ரீ கிட் பால்ல யார்கர் கொஞ்சம் பேக்வர்ட்ல மூவ்மெண்ட் காட்ட பார்த்தாங்க. பெருசா ஃப்ளோட் கொடுக்கல டீம். ஓடிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. விக்கெட்டுக்கான வாய்ப்பு இல்ல. யாஸ் விக்கெட்டுக்கான வாய்ப்பு இல்ல. தலைவரிக்க ஓடுறதுன்னா அதுதான். உழுதி பறக்க ஓடி இருக்காரு சதீஷ். அங்க டேஞ்சர். 2 திரும்பமா கைக்கு போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தாரு. கேட்ச பிடிக்க முடியல. 3 ஓவர் முடியல ஸ்கோர் 31. 2 விக்கெட் விட்டு துவரவயல். முதல் பால் ஓவர்ல ஸ்ட்ரைட் அவே ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். இந்த புல் ஷாட் தரையோட போனாலுமே தடுத்து கொடுக்க ஆள் வச்சு போட்டாங்க. முதல் பால் சிங்கிள். சனிக்கிழமை கரெக்டா லைனை கவர் பண்ணி அடிச்சாங்க. இருட்டுதேன்னு பார்த்தா வெரைட்டி தோத்தி. வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேடுங்க. சதீஷ் மீண்டும் ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்காரு. போன மேட்ச்லயுமே இதே மாதிரி இம்பாக்ட் கொடுத்தாரு. எண்ட்ல வந்து 6 தந்தாரு. முதல் இன்னிங்ஸ் எண்ட் ஆக போது. இப்போ ஒரு 6 கொடுத்திருக்காரு. ஹை இந்தியா குடிக்க ஆள் கிடையாது எனக்கு. இதுவரைக்கும் ரொம்ப நேரம் மேல வந்துட்டாருங்க. வந்து கையில பட்டு அந்த கேட்ச மிஸ் பண்ண. 2 ஓடி எடுக்கப்பட்ட 2 ஆஃப் சைட்ல. ஆஹா ஆஹா 6. பேக் ஃபுட்ல இந்த கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அந்த ரீஜன்ல பிராவோ ஒரு பக்கெட் சாஞ்சிட்டு போற மாதிரி போயிடுறாரு.
பேக் ஃபுட்ல வெயிட் பண்ணதுக்கு நல்லா ஆரப்பதி பண்ணி கொடுத்துருக்காரு சதீஷ். அங்க மீண்டும் மரத்துல போட்டுச்சுங்க. ஆள் இருந்தாரு ஃபீல்டர் ரெடியா இருந்து கேட்ச் எடுக்க ரெடியா இருந்தாலுமே அது மரத்துல போட்டு. நல்லா பேட்ல ஆடுறாரு. முக்கியமான விஷயம் மூமெண்ட் காட்டி லைனை கவர் பண்ணிடுறாரு. அங்க கவர் பண்ண முடியல. ரீஜனை கவர் பண்ண முடிஞ்சதை தவிர்த்து தரையோட போறப்ப இருட்டு நேரத்துல எப்போதுமே நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஃபீல்டிங் பாக்குறது தான். 4 டன் அங்க டார்கெட் டிசைடிங் வந்தா இருக்கும். கேட்சுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. கரெக்டா ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயருக்கு போச்சு. நடுவர் எத்தனை ஓட்டங்கள்? 2 ஓட்டங்கள். பாத்து 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 ஒரு முடியுது. இன்னிங்ஸ் ஒர்த்தான இன்னிங்ஸ். 52 இழந்த விக்கெட். 53 டார்கெட் சேஸ் பண்ண ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டு போயிருக்காங்க சதீஷும். ரன் சேஸ்க்காக ஓபனிங் வருஷம் அஜய் ஸ்டைக்ல ஓபனிங் போல சதீஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சேஸ்ல எங்க போது கஷ்டமா இருக்கு. பட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் வசந்த் அங்க ஃபீல்டர். முதல் பால் சிங்கிள் தொல்காப்பியன் ஸ்டிக்ல சிறந்த மட்டால் என்று நிரூபித்து கொண்டிருக்கிறார் தொல்காப்பியன். புல் ஷாட் மேலே ஏறிச்சு. விக்கெட் கீப்பர் அந்த கேட்ச் எடுக்க விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நம்ம எடுக்காத மேட்ச்ல அவங்க 2 பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருந்தாங்க. அந்த மேட்ச் அப்பதான் சாப்பிட போயிருந்தேன் அஜய் மற்றும் தொல்காப்பியன். ஸோ தொல்காப்பியன் ஆட்டம்லேருந்து வெளியே இப்ப விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிளேயர் ஸ்ட்ரைக்ல அவர்களை வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். தாண்டி போயிருக்கு. ஃபாஸ்டா வேற போயிருக்கு. சோஃபார் பெரிய சேஸ் லாங் சேஸ். யாரு வெற்றி பெறான்னு பார்த்தா போயிடுச்சு. எஸ் பவுண்டரி போயிடுச்சு. வந்த உடனே பவுண்டரி. இந்த மாதிரி பவுண்டரிகள் எதிர்பார்க்கலாம் இனிமேட்டு. கிட்டத்தட்ட 6 மணி மேலே ஆயிடுச்சு. இப்ப நல்ல ஸ்ட்ரைக். அதெல்லாம் 6ங்க எப்ப இருட்டுல அடிச்சிருக்காருங்க. 6 கொஞ்சம் ஒய்டா போச்சு. சரி குத்தி போனது பார்த்தா 6 மாறிடுச்சு. சிங்கிள் மாத்திட்டாங்க. நல்ல யாருக்கார் வைட் யாருக்கார் பிக்கா வந்து அவரே ஸ்டாப்பும் பண்ணி கொடுத்துருக்காருங்க. சுத்திருச்சு பந்து. முதல் ஒரு முடிவுல காமன் பவர் பிளே ஒரு முடிவுல ஸ்கோர் 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க யூஜே பிரதர்ஸ். அவரோட முதல் பால் வைடு முதல் பால் ரீ லைனுக்குள்ள சொல்லிருக்காங்க. டாட் பால பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. 18ல 40 ரன் தேவன் இருக்கும் போது புடிச்சாருங்க. புடிச்சிட்டாருங்க. விலக்கி போட்டு அந்த விக்கெட்டை தூக்கிட்டாங்க. ஒரு வைடு. அந்த ஒய்டுக்கு ஒருத்தான விக்கெட் அது. ஆக்சுவலா இருட்டிருச்சு. ஸோ இந்த மேட்ச் நாளை கண்டினியூ பண்ணுவாங்க வெளிச்சத்துல. நேற்று பூல் டிசரோட கண்டினியூ மேட்ச் இது. 16 பால் பாக்கி இருக்கு. 40 ரன் தேவை. பவுலர் ஈஸ்வரன் ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். பிச்சர் டெலிவரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நாள் எப்படி வேணா மாறலாம். நேற்று இருட்டில் ஸ்டாப் பண்ண மேட்ச் இது. 4 ஓவர் மேட்ச் 53 டார்கெட் நினைக்கிறேன். பால் ஃபுல்லா பாட்ட வேண்டாம் யூஸ் பண்ணல. தாவி தடுத்தாங்க. நல்ல ஸ்டாப். 3 ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃபீல்டர். வேரியேஷன் போட்டிருக்காங்க. விலக்கி போட்டு உள்ள கொண்டாந்தாரு பந்த. மேக்ஸிமம் ஃபுல்லர் பால் தான் போட்டிருக்காரு இன்னைக்கு டேவோட ஸ்டார்டிங்ல. அடிச்சா விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. 2க்கான முயற்சியை தன்னோட விக்கெட் விட்டு போறாங்க. 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 17. 3 விக்கெட் விட்டுருக்காங்க யூஜே பிரதர்ஸ். 36 தேவை. 12 பால் பாக்கி இருக்கு. சதீஷ் போறாங்க இந்த ஓவர். உள்ள போட்டிருக்காரு. ஃபுல்லா போட்டிருக்காரு. செகண்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணி போட்டாங்க. ஸ்ட்ரெயிட் டு த பவுலர். லைனை கவர் பண்ணி ஆட பார்த்தாரு. மீடியம் பேஸ். மீண்டும் வேரியேஷன் பேஸ்ல காட்டினாரு. சிங்கிள் ஷாட்டுங்க. ஐயோ வந்த உடனே ஒரு மிகப்பெரிய ஆறு. பாட்டம் டு தி டாப் அண்ட் ஓவர் தி ஃபென்ஸ். எக்ஸலன்ட் ஷாட் அது. ஆக்சுவலா கவர் பண்ணதுக்கு கரெக்டா ஃபுல்லரா வந்துட்டாரு. இந்த தடவை கிளப் பண்ணி அடிக்க கரெக்டா இருந்துச்சு அந்த ஆர்க்ல. நேர்ல பேருக்கு வேக்கண்ட தடுக்க வந்தாரு முக்கில். ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கிய பந்து பாக்கி இருக்கு இந்த ஓவர்ல. 7க்கு 28 தேவை. ஓவரோட கடைசி பந்து ட்ரிபிள் பக்கம் போயிருக்கு. 3 ஓவர் முடியல ஸ்கோர் 26. 3 விக்கெட் விட்டுருக்காங்க யூஜே பிரதர்ஸ். லாஸ்ட் ஓவர் போட அறந்தாங்கி யோகேஷ். 6க்கு 27 தேவை. ஃபர்ஸ்ட் பால் ஹை இன் தி ஏர். காட்டன் போல்டுக்கான வாய்ப்பு. அந்த கேட்சை மட்டும் பிடிக்கல. மேட்சுக்குள்ளேயும் வந்திருக்காங்க. ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அஜய் ஆட்டம்ல இருந்து வெளியே.
வித் ஆஃப் ஒன்னு பேட்டை விட்டு பார்த்தாரு, லேட்டா பட்டு கேஜி பட்டுச்சு, வந்தோடனே விக்கெட், மீண்டும் ஒரு wicket. 2 விக்கெட் 2 பால்ல. ஆஃப் ஸ்டம்ப் மேல வைக்க பார்த்தாரு, முன்னாடி வந்தாங்க, அந்த கேட்சுக்கு முனைப்பா வந்தாரு, கேட்சா புடிந்தா ஹேட்ரிக்கா மாறி இருக்கும். நல்ல எஃபர்ட் போட்டு பார்த்தாரு சதீஷ் அந்த ஹேட்ரிக்கான வாய்ப்புக்காக. வேரியேஷன் குத்தி லெக்கர் டிராவல்ல வந்திருக்கு பந்து, நல்ல திங்கிங், நல்ல எக்ஸிகியூஷன். தடுப்பு கலப்பை அமேற்படுகிற தயாரில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்ச் டிராப், சிங்கிள் இருக்கா, ஸ்டாண்டர்ட் டெலிவர் தரையோட போச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சோ தி மேட்ச் won by தோரவயல். ஆசிய நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்ற திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக